உத்தரப்பிரதேசத்தில் தெரு நாய் ஒன்று கடித்த 14 மணி நேரத்திற்குள்ளாக இளைஞர் ஒருவர் நாய் போல வினோதமாக நடந்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இவரை 14 மணி நேரத்திற்கு முன்பு தெருநாய் ஒன்று கடித்திருக்கிறது. இளைஞர் நாய்க்கடியை பொருட்படுத்தாமல் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருந்த நிலையில சில மணி நேரங்களிலேயே ராமுடைய உடல் நலம் பாதித்திருக்கிறது. மற்றவர்களை கடிக்கிறதுக்கு ஓடியும் நாய் போல குறைத்ததாலும் அந்த இளைஞர் இது ஆக்ஷன் மேடம். இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் டிசார்டர். என்னையா நாய் கடிச்சு ஒருத்தர் ரேபிஸ் வந்து துடிச்சிட்டு இருக்காரு, அவரை பார்த்து அட்டென்ஷன் சீக்கிங் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2 காரணம். ஒன்று வந்து 16 மணி நேரத்தில் எந்த ரேபிஸும் வராது. ரேபிஸ் வரணும்னா ஆவரேஜாக 1 மாதம் ஆகும், இல்லை அதுலேருந்து அதுக்கு மேலே கூட ஆகலாம். இது வரைக்கும் ஷார்ட் பீரியடில் ரேபிஸ் வந்தது பார்த்தீங்கன்னா 5 நாள், மினிமம் 5 நாள். உலகத்திலேயே இது வரைக்கும் 5 நாளுக்கு கீழே ரேபிஸ் வந்து கண்டுபிடிக்கல. அதுவுமே தலையில் கடிச்சிருந்தா மட்டும்தான், மூளைக்கு பக்கத்தில் கடிச்சிருந்தா மட்டும்தான். ஏன்னா அப்போ தான் வந்து உடனே மூளைக்கு போயிட்டு பாதிக்கும். அதுக்குமே 5 days ஆகும். 2வது ரீசன், ரேபிஸ் வந்துச்சுன்னா யாரும் நாய் மாதிரி போயெல்லாம் கடிக்கலாம் மாட்டாங்க. இதே மாதிரி கேஸ் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருக்கலாம். உடனே குரங்கு மாதிரி கேட்லாம் தாவி தாவி வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் இதுவும்.